வணக்கம். செவ்வாப்பேட்டை சிறுகடலிலிருந்து உங்கள் இயற்கை விவசாயி சீனிவாசன். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோன்னா கவாத்து முறை. இந்த கவாத்துன்றது மரங்களுக்கு அவசியமாக தேவைப்படுற ஒன்று. கவாத்து பண்ணால் தான் நமக்கு வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஈல்டும் நமக்கு ரொம்ப அதிகமாக கொடுக்கும். இன்றைக்கி நம்ம என்னென்ன மரம் கவாத்து பண்ண போகிறோன்னா, மாங்காய் மரம் ஒரு 25 மரம் கவாத்து பண்ண போகிறோம். இல்லை வாட்டர் ஆப்பிள் பாருங்கள். வாட்டர் ஆப்பிள் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. இதை தான் நம்ம இன்றைக்கி கவாத்து பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 25 மரம் இருக்குது. வாட்டர் ஆப்பிள், மாங்காய் மரம் 25 மரம், இதெல்லாம் நம்ம இன்றைக்கி கவாத்து பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், அந்த மரத்தை நான் கவாத்து பண்ணிட்டேன். இது கவாத்து பண்ண நம்ம முக்கியமான கவனிக்க வேண்டியது எப்படின்னா, இந்த பாருங்கள், இந்த 3 களை இருக்குது பார்த்தீங்களா? ஒரு களையிலேருந்து 3 களை இருக்குது. இப்போ இந்த 3 களையிலேருந்து 3 களை வரும். அப்போது நமக்கு ஈல்டு நிறைய வரும். நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம்னா, நம்ம கீழேயே பறிச்சிக்கலாம். மரம் மரத்தாக ஹைட்டாக போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், அதை ஒரு ஆளை கூப்பிடணும், இல்லைனா ஏணி போட்டு பறிக்கிற மாதிரி நிறைய வேலை வந்துடும் நமக்கு. இந்த மாதிரி சின்னதாக ஒரு 7 அடிக்குள்ளவே நம்ம மரத்தை வச்சிங்கன்னா நம்ம கையிலே பறிச்சிக்கலாம். எப்போ கவாத்து பண்ணாலும் இந்த பாருங்கள், இந்த மாதிரி இதுலேருந்து 2 களை வந்திருக்கு பாருங்கள். இதில் ஒரு களை, இதில் ஒரு களை போயிடுச்சிங்களா? இதில் ஒரு களை போயிருக்கு, இதில் ஒரு களை. இப்போ இதுலேருந்து மொத்தம் இதில் 4 களை பிரியும், இதில் ஒரு 4 களை பிரியும், இதில் ஒரு 4 களை, இதில் ஒரு 4 களை. அப்போ என்ன ஆகுனா, நமக்கு ஈல்டு நிறைய வரும். கவாத்து எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறோமோ நமக்கு ஈல்டு நிறைய வரும். அதே மாதிரி கவாத்து பண்ண சொல்ல ரொம்ப களைகளை விட்டு ரொம்ப வெட்டக்கூடாது. சும்மா இது பாருங்கள், வெட்டிருக்க பாருங்கள், ஒரு 2 இன்ச்சு 2 இன்ச்சு வெட்டிட்டு வெட்டணும். இப்போ பாருங்கள், இது ஒரு களை, இதில் களை பிஞ்சிச்சு. இப்போ இதில் 2 களை இருக்குது பார்த்தீங்களா? இதுலேருந்து 2-3 களை முறையும். அதே மாதிரி இங்கேருந்து 2-3 களை முறையும். நிறைய மொட்டுக்கள் வைக்கும். நிறைய நமக்கு ஈல்டு நிறைய வரும். கவாத்தோட முறை முதல்ல ஈல்டு தான். நீங்கள் வெட்டிங்களா பெருசாக இது மாதிரி போயிடும். வெட்டிங்களா நீட்டாக மேலே போகும்போது தவிர மேலே போய் நம்ம பறிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கவாத்து பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு 7 அடிக்குள்ளே மெயின்டைன் பண்ணோம்னா இதை நல்லபடியாக ஈல்டு நம்ம நிறைய எடுக்கலாம். இது வாட்டர் ஆப்பிள். ஆக்சுவலாக நம்ம தோட்டத்தில் எந்த ஒரு மரத்தையுமே 7 அடிக்கு மேலே பழமரத்தில் வர்றாது இடலன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இது பாருங்கள், இது மாங்காய் மரம். மாங்காய் மரத்தை பாரு எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு பெரிய களை, இதில் 1 2 3 4 5 6 7 களை வந்திருக்கு. இந்த 7 களைலேருந்து இன்னும் 7 களை வரும். 7லேருந்து இன்னும் 20 களை. இதில் ஒரு 3, அதில் ஒரு 3, இதில் ஒரு 3 வந்துக்கலாம். மொத்தம் இதுவே 7 3 21 30 களை கிட்ட வந்துடும். அப்போ ஈல்டு நிறைய வரும். பூக்கள் நிறைய வச்சு நிறைய காய்கள் வரும் நமக்கு. இது பாருங்கள், பெரிய மரம். இது ஒரு 7 அடி மேலே முடுற மாதிரி ஐடியா இல்லை. எல்லா மரத்தையுமே பழ வகைகளை நம்ம 7 அடிக்குள்ளவே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கோம் நம்ம. ஏன்னா நம்ம பறிக்க சொல்ல ஈஸியாக இருக்கும். மரமாக போயிடுச்சுன்னா நமக்கு ரொம்ப அடுத்த செடிகள் சூரிய வெளிச்சம் இல்லாமல் பாதிக்கும். அதனால் இது 7 அடியில் மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். இது மரம். இது பாருங்கள், இது ஒரு கவாத்து பண்ண முறை. இல்லை இங்கே ஒரு 2 வாட்டர் ஆப்பிள். நம்ம இதே மாதிரி செடியை எல்லாத்தையும் ஒன்றா வைக்காமல் பிரித்து வச்சுருக்கோம். இது ஒரு மாங்காய் மரம். இது வாட்டர் ஆப்பிள். இது கிட்டத்தட்ட 10 அடி மேலே போயிடுச்சு. ஃபுல்லாக கவாத்து பண்ணி எவ்வளோ போட்டிருக்கேன் பாருங்கள். எல்லாம் கவாத்து பண்ணது நான் உள்ளே தான் போடுவேன். எந்த இலையும் வெளியே கொண்டு போக முடியாது நம்ம ஃபுல்லாக. ஏன்னா ஆர்கானிக்ஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு இலையுமே கவாத்து பண்ணோட வேஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம உள்ளே போட்டு உள்ளே டீகம்போஸ் பண்ணுறோம். இது பாருங்கள், இது ஒரு மாங்காய் மரம். அதனால் தயவுசெய்து கவாத்து முறையை ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்கிறது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்கள் லோக்கலில் இருக்கிற பெரியவங்க மூத்த விவசாயிகளை ஆலோசித்து கவாத்து பண்ணுங்கள். கவாத்து பண்ணால் தான் நமக்கு ஈல்டு நிறைய வரும். வணக்கம். உங்கள் இயற்கை விவசாயி சீனிவாசன். நன்றி.